பீர்க்கங்காய் துவையல். பீர்க்கங்காய் தோலில் வந்து எப்படி துவையல் செய்யலான்றது பார்க்கலாம். நிறைய பேர் தோலை தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லாமல் மேலே இருக்க மொக்காக இருக்கிறது தனியாக எடுத்துகிட்டு தோலை வந்து தனியாக சீவி எடுத்துட்டிங்கன்னா அந்த எடுத்த தோலில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாங்க. பீர்க்கங்காய் வந்து நீங்கள் காய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், உளுத்தம் பருப்பு, புளி, காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள். ஸோ இப்போ இது எண்ணெய் காஞ்சி வரும்போது உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வறுத்து எடுக்கணும். முழு உளுந்து அரை உளுந்து எது வேணாலும் எடுக்கலாங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு துவையலுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பீர்க்கங்காய் தோலை. ஸோ அந்த தோலை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கணும். இது வந்து முழுசாக வதங்க விடணும்னு தேவையில்லை. ஏன்னா வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் எண்ணெய் பட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினா போதும். ஸோ அந்த மாதிரி சூடு ஏறினோடனே ஆற வச்சுட்டு இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். பீர்க்கங்காய் தோலில் ஒரு துவையலான்னும் போது புதுசாகவே இருக்கும். தோல் செய்யும் போதும் நம்மளுக்கு ரெண்டுமே யூஸ் ஆகிடும். காயாகவும் யூஸ் ஆகும், துவையலுக்கும் அந்த தோல் யூஸ் ஆகும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு திரும்பி எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து வதக்கிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கி இது எண்ணெய் விட்டு வர வரைக்கும் வேக விட்டிங்கன்னா போதும். இது பார்த்திங்கன்னா சாதத்தில், ரொட்டியில், எதில் வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் தோசைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திரும்பி புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.